guys, welcome to White Dull Gaming Channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் எலைட் பாஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம இது என்ன போட்டிருக்குன்னா எலைட் பாஸ் நம்ம எடுக்கிற மாதிரி நம்ம டோக்கன் கிளைம் பண்ணி எடுக்கிற மாதிரி அங்கே போட்டிருக்கு பாருங்கள். இந்த எலைட் பாஸ் நம்ம எடுத்தால் 50 பால்ஜ் கிடைக்கும். ஸோ 50 பால்ஜும் ஸோ ப்ரீமியம் அப்படின்னா நம்ம இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் அன்லாக் பண்ணலாமா? ஓகே, ஆனால் இது எடுத்த எத்தனை கிட்டணுமா இந்த மாதம் மட்டும்தான் அன்லாக் பண்ண முடியும். ஓகே, இதுதான் ஒரு ரீசன். சரி, நான் ஒரு 90 டைமண்ட்ஸ் பண்ணி வைப்போம். ஒன்றும் கிட்டாது. 2 3 5 பாருங்கள் சித்ரா கிட்டுச்சுன்னு பாருங்கள். 1 2 4 5 6 6 10 10 11 12 13 14 15 16 18 கிட்டிருக்கு. ஓகே, நம்மள்ட்ட 35 டோக்கன் தான் இருக்குது. ஸோ 90 பண்ணுவோம். இதுலேயும் பாருங்கள் 10 கிட்டிருக்கு. 10 10 20 21 21 25 26 27 28 28லேயும் 30 32 டோக்கன் கிட்டிருக்கு. 67 டோக்கன் இருக்கு கைஸ். ஸோ நம்மகிட்ட இப்போ ஜெம் இல்லை ஸ்பின் பண்ண. ஓகே, ஸோ நம்ம ஜெம் உண்டேன்னா இந்த எலைட் பாஸ் பார்க்கலாம். ஓகே, எலைட் பாஸ் பார்க்கலாம். நம்மளுக்கு இன்னி 90க்கு 3 23 டோக்கன் இருந்தால் நம்ம எதாவது கிளைம் பண்ணலாச்சு. இந்த சீசன் எலைட் பாஸ் போட்டுக்கலாச்சு. ஸோ 23 டோக்கன். ஓகே, அதுக்கெல்லாம் இதே மாதிரி ஈவெண்ட்லாம் வரும் ஸ்பின் பண்ணக்கு. நம்ம இதுலேயும் டோக்கன் வச்சுருக்கோம். இந்த பாருங்கள் 73 டோக்கன் வச்சுருக்கோம். ஸோ நல்ல ஒரு ஈவெண்ட் வரும்போ ஸ்பின் பண்ணி எடுக்கிற மாதிரி. ஸோ இது ஃப்ரீயாக கிடைக்குமே. ஸோ நம்ம கோல்டு இதில் ஸ்பின் பண்ண போடல. ஸோ இதெல்லாம் ஸ்பின் பண்ணால் கிடைக்குமான்னு கேட்டீங்க, வாய்ப்பே இல்லை ராஜா. ஸோ பாருங்கள், இந்த எலைட் பாஸ் நான் ஏன் ஸ்பின் பண்ண போனேன்னா, ஸோ எனக்கு ஒரு 29 ஆஃபர் நான் அப்படி தான் போட்டேன். மற்றபடி எலைட் பாஸ் நான் போட மாட்டேன். ஏன்னா இந்த டோக்கன் இருந்து ஸோ நம்ம ஸ்பின் பண்ணி பண்ணப்போ எக்ஸ்ட்ராவாக இந்த டோக்கன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம ஸ்பின் பண்ண போனேன். ஸோ இல்லைங்க, கண்டிப்பாக நான் ஸ்பின் பண்ண போக மாட்டேன். ஸோ அதே மாதிரி யாருமே ஸ்பின் பண்ண போவாங்க பாருங்கள். நான் ஒரு எலைட் பாஸும் போடல, ஒரே ஒரு எலைட் பாஸ் தான் போட்டேன் ரீசெண்டாக. அந்த எலைட் பாஸ் எப்படி போட்டேன்னா, அது ஏதோ ஒரு ஆஃபர் என்ன ஓகே அப்படி தான் போட்டேன் தவிர இல்லை போன மாதம் சீசன் 1 எலைட் பாஸ் நான் போடல. அதுவும் 141 இது வச்சேன். ஸோ இந்த மாதம் வைப்பேன் கேட்டால் இந்த மாதம் வைக்க மாட்டேன். நம்ம என்ன அடுத்த மாதம் பார்ப்போம். அடுத்த மாதம் எலைட் பாஸு இந்த பாருங்கள் சார், எல்லாம் அடித்து 9 கிலோ எடுத்தாலும் போன மேட்ச் 3 கிலோ எடுத்துருக்கேன். டாப் 3 போடல. எல்லாமே அப்படியே கழிச்சுங்களும் டிஃபிட். ஸோ நம்ம 4 ஸ்டாரில் போகலான்னு சொல்லி பிளான் போட்டோம். ஆனால் வைக்கல. ஸோ இந்த இதில் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்ப்போம். ஓப்பன் 5 டைம்ஸ். ஓகே, 5 மேட்ச். ஓகே, 10 மேட்ச் விளாடணும். ஓகே, டீமெண்ட்டோட 10 மேட்ச் விளாடணும். அடுத்து ப்ளே த கேம் இன் 30 மினிட்ஸ். 300 மணிக்கூர் 300 மினிட் அப்படின்னா ஒரு 5-6 மணிக்கூர் வரும். அத்தனை நாள் பண்ணணும். அடுத்து லக்கி ராயல் அப்படின்னு நம்ம ஸ்பின் பண்ணணும். ஓகே, 30 ஸ்பின் பண்ணணும். நான் அதில் 22 ஸ்பின் பண்ணியாச்சு. அதுக்கெல்லாம் 400 தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து கிளாஸ் கோட் ரேங்க் மேட்ச் கம்ப்ளீட் அப்படின்னா கிளாஸ் கோட் ரேங்க் மேட்ச்சு 20 மேட்ச் கழிச்சாலும் அடுத்து 5000 டேமேஜ் கொடுக்கணும். நார்மலாக இருக்குது. ஃபஸ்ட் உள்ள மட்டும்தான் கஷ்டம். ஏன்னா நம்ம அந்த ஒரு ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும். அப்படின்னா ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்கும். அதில் நம்ம டோக்கன் வச்சு ஓப்பன் பண்ணுவாங்கல்ல, அதுக்குள்ளே எல்லாமே கன்னு. ஸோ நம்ம லெஜர் அப்படின்னா ஒரு தீம் கன்னில் நிறைய கிடக்கும். கன் எல்லாம் தீம் கன்னில். ஸோ MP40 M10 அதெல்லாம் கிடக்கும். ஸ்காரு ஏகேயில் நிறைய கிடக்கும். பேக் லெவல் 4 வெஸ்ட்டு அதெல்லாம் கிடக்கும். அந்த இடத்துல போய் நம்ம கிளைம் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ 5 இடம் எல்லாம் பயங்கர பாடு. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பண்டில் நல்லா இருக்கா 5 நம்ம ரஃப்பாகவே பார்ப்போம். ஸோ நம்ம ரஃப்பாகவே பார்த்தா தான் தெரியும் இந்த பண்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. ஸோ இது ஃப்ரீயாக தருவாங்களாம். இது என்னன்னு தெரில. டோக்கன் வச்சுக்கணுன்னா அந்த கேரக்டர்லாம் நம்ம ஓப்பன் பண்ண மாதிரி கொடுத்துருக்கு. ஓகே, உங்களுக்கு விருப்பம் உள்ள கேரக்டர் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேறு சில போல் இது நம்ம 4 அமௌண்ட்டோட எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இது பால்ஸில் காட்டும். வேறு இது தெரியல. எலிமினேட் ஆஃப் இது ஹெல்மெட் ஆகும்போது நம்ம காட்டும். ஓகேவா, நம்ம இப்படி ஒரு எலைட் பாஸ் போட்டிருக்கோம், அவன் மட்டும் எடுத்து வச்சுதான். இது மற்றபடி இதோ ஒரு கன்று விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சுமாராக தான் இருக்குது. இதுவும் சுமாராக தான் இருக்குது.
செல்ல போல் நல்லா ஒர்த்தா ஒன்று விட்டுருக்கேன்னா கிரானைட்டு மட்டும் கொஞ்சம் விட்டுருக்கு நல்லா. மற்றபடி இந்த பண்டில் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீங்களே பாருங்கள். இந்த கன்று கெட்டாலும் சரி கிட்டாலும் சரி. ஒரு பேக் விட்ருக்கேன் சுத்த வேஸ்ட்டு. ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் தான். கொஞ்சம் பெருசாக இருந்திருப்பேன் எல்லாம் இருந்திருக்கும். சின்னதாக இருக்குது. மாஸ்க் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு மேலே 70 அடிச்சாமதி மாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதை எஃபர்ட் கொடுத்துருக்காங்க கேட்டீங்க. எஃபர்ட் கொடுக்கல. இந்த நாய் ஏன் எஃபர்ட் கொடுக்கலன்னு என்ன தெரில. அதுக்குள்ள ஒரு இலைப்பாஸ் இது விட்டுருக்காங்க. க்ளோவால் மொக்கத்தனமாக இருக்குது. சரி இந்த பண்டில் ஓகே. பண்டில் ஹேரு சுமார், ஷூ பக்கா பாருங்கள். மாஸ்க் எல்லாம் முக்கத்தனமாக இருக்குது. இது ஒரு இருக்குது செல்லம் போல் இல்லை, சுமாராக இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேவா சுமாராக இருக்குதுன்னு சொல்லலாம். மற்றபடி இதுக்கு 100க்கு ஒரு 10 மார்க் கொடுக்கலாம். இதோட நல்ல பண்டில்லாம் ஃப்ரீயாக கொடுப்பான். இதை விட்டுட்டு கஸ்டமரை பண்டில் இல்லாமல் கஸ்டமர் கொடுக்கானே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ பீஸ். யாருமே இலை பாஸ் போட போவாங்க. எனக்கு 29 ஆஃபர் வந்துன்றா நான் ஸ்பின் பண்ணேன். இல்லைங்க அதுவும் இல்லை. இங்கே பாருங்க நான் டாப்பப்பே இல்லை. நான் இதில் டாப்பப்பே பண்ணிட்டு இல்லை. இதில் இங்கே பாருங்க இந்த டாப்பப்பே பண்ணிட்டு. ஃப்ரீ பண்டில் கூட நான் எடுத்தேன். ஃப்ரீ பண்டில் எடுத்ததான் ஃபுல்லாகவே. இந்த வால்ட்டு போய் பார்த்தாலே தெரியும். ஃப்ரீ பண்டில் எடுத்ததான் மிச்சம் ஒன்றுமே நம்ம டாப்அப் பண்ணி எடுத்த மாதிரியே இல்லை. ஸோ யாருமே டாப் பண்ணி சாவாங்க.